காலை வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பயும் நான் பகல்லையே வீடியோ எடுத்துருவேன். இன்றைக்கி கொஞ்சம் எடுக்க முடியல. நேற்று நான் எடுத்த வீடியோ அது சில காரணங்களால் போட முடியல. ஓகே மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் சொல்லிட்டேன் எந்த ஊருன்னு. எங்கிட்ட திருப்பினாலும் தான் தெரியுது. நானும் சொல்லிட்டேன் எந்த ஊருன்னு. இருந்தாலும் இன்னும் கேட்குறாங்க நிறைய பேர். அதனாலேயே சரி, இதை ஒரு வீடியோவாகவே போட்டுருவோம் அப்படின்ட்டு நான் சரி போடலாமேன்ட்டு எடுத்தேன். இன்றைக்கி காலையிலேயே பையன் வேறு எழுந்திரிச்சிட்டான். இவனை வச்சுக்கிட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, நான் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். சரிங்களா? தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் பிறந்தது, வளர்ந்தது. இன்னும் இதில் ஒரு கேள்வி வரும், நானும் தூத்துக்குடி மாவட்டம் தான், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு. நான் இப்போ வந்துட்டேன்ல, அதனால் தைரியம். நான் கல்யாணம் முடிஞ்சு கும்பகோணம் வந்துட்டேன். அதனால் நான் பிறந்த ஊரை நான் தைரியமாக சொல்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளம் வட்டத்தில் புதூர்னு ஒரு ஊர், எங்கள் ஊர். புதூரில் பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே. புதூரில் ராஜகம்பள தெருவு எங்கள் பேர். ராஜகம்பளம் அப்படின்னாலே தெரியும் எல்லாருக்கும். இப்போ படித்தது பூராமே அங்கே தாங்க, புதூரில் தான் படித்தது, வளர்ந்தது எல்லாமே புதூர் தான். வேலை பார்க்க சென்னைக்கு போனாங்க. எங்கள் அக்கா வீட்டில் இருந்து ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். கால் சென்டரில் வேலை பார்த்துட்டு அப்போ தான் அந்த பூர்விகா இன்ட்ரடியூஸ் ஆச்சு. சரி, பூர்விகாவில் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அருப்புக்கோட்டை வந்தாச்சு. அருப்புக்கோட்டையிலேருந்து வேலை பார்க்கும்போது தான் பொண்ணு பார்க்க வந்த கதை தெரியுமே உங்களுக்கே. பொண்ணு பார்க்க வந்தாங்க, அப்படியே கல்யாணம் பண்ணி கும்பகோணம் வந்தாச்சு. குட் மார்னிங் சொல்லு. வேனில் யாரோ கிள்ளிட்டானா கையை வச்சு? வேனில் யாருப்பா கிள்ளுனா? எப்படி கிள்ளுனாங்க? எப்படி ட்ரெயின் வேகமாக போகுது. இப்படி கிள்ளுனாங்களாப்பா? சச்சோ, உள்ளே எப்படி கிள்ளியிருக்காங்க பாருங்களேன். என்ன பண்ணுறீங்க வாயை வச்சு? தூக்கத்தில் இருக்கா? என்னது? படுத்துக்கோ. சரின்னு படித்தது ஃபுல்லாமே அங்கே தாங்க. அங்கே படித்து ஒரு வழியாக பொண்ணு பார்க்க வந்த கதையை போட்டிருப்பேன். பார்க்கலன்னா போய் பாருங்கள். இதிலேருந்து அது கண்டினியூ ஆகும். அப்படியே கும்பகோணம் வந்தாச்சுங்க. கும்பகோணத்தில் எனக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்த கதை இருக்குது. அது ஒன்று தெரியுமா? மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தவங்க, நீங்கள் மாப்பிள்ளை வீடு உங்கள் பொண்ணுக்கு பார்க்க போகிறீங்கன்னா எதுக்காக போகிறீங்க? அக்கம் பக்கத்தில் விசாரிக்க தானே போவீங்க. என் வீட்டுக்கார வீட்டை பார்க்க வந்த எங்கள் சொந்த பந்தம் இருக்குது பார்த்தீங்களா? எங்கள் சொந்த பந்தெல்லாம் கில்லாடிக்க. மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தவங்க எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டமா, கொஞ்சம் வறண்ட பூமி தான். அங்கே மாவட்டம் தான் தூத்துக்குடி, தவிர தூத்துக்குடியிலேருந்து எங்கள் ஊர்லேருந்து தூத்துக்குடி போக 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். எங்களுக்கு இந்த விருதுநகர், மதுரை இது கல்யாணம் காட்சின்னா இங்கே தான் துணிமணிலாம் எடுக்க போவாங்க. அது தூத்துக்குடிக்கு யாரும் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் போகிற வேலை இந்த மாதிரி இருந்தால் தான் போவாங்களே தவிர, ஒரு நகை நட்டு எடுக்கணுமோ இல்லை கல்யாணத்துக்கு துணிமணி பாத்திர பண்டம் வாங்குறதா இருந்தாலும் எங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு தான் போவாங்க. சரி, இப்படி போய்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை வீடு பார்க்கலான்னு கிளம்பி போகிறாங்க. இப்போ நான் எதுக்கு அதை சொன்னேன்னா, எங்கள் ஊர் வறண்ட பூமி, அந்தளவுக்கு தண்ணி இன்னி கிடையாது. கம்மாயில் மழை பெஞ்சாதான் தண்ணி. இப்போ மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தவங்க நல்லா ஆற்றுல தண்ணி திப்புன்னு போகுது. எங்கள் ஊர் டிக்கெட்டு உரம் பேசுகிறாங்க. இங்கே பாரு, ஏன் ஆற்றுல தண்ணி எப்படி போகுதுன்னு. சங்கரிக்கு கவலையே இல்லை. ஆற்றுலையே துணி துவைக்கலாம், ஆற்றுலையே தண்ணியெல்லாம் பாத்திரம் கழுவ கிழங்க எடுக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. நான் ஆறு இருக்குது, 1 கிலோமீட்டருக்கு 3/4 கிலோமீட்டருக்கு. அங்கே போய் பாத்திரம் கழுவ போகிறேன், துணி துவைக்க போகிறேன். இங்கே உள்ள யாரெல்லாம் அப்படி டெய்லியெலாம் போய்கிட்டே இருக்க மாட்டாங்க. எங்கள் ஊர் ஆளுகளுக்கு அப்படி தண்ணி. நம்ம ஊர் தான் வறண்ட பூமியில் பிறந்துட்டோம், நம்ம ஊர் பிள்ளையாவது இங்கே குழுன்னு இருக்கட்டுமே அப்படின்னு.
அடுத்து படுத்துக்குப்பா. ஐராசாமி கோயில் இருக்குது பாருங்கள். ஐராசாமி கோயிலில் பூரா உட்கார்றதுக்கு விளாண்டுறதுக்கு புல் தரை போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு எங்கள் ஊர் ஆளுங்க பேசுகிறாங்களாம், நம்ம ஊரில் தாண்டி ஆடு மேய்க்க 2 கிலோமீட்ரு 3 கிலோமீட்ரு நடந்து போக வேண்டியது இருக்குது. இங்கே பாரேன், இங்கே வந்து வீட்டுக்கிட்டே ஆடு நல்லா குழு குழுன்னு மேயும் போலையே, ஆடு நல்லா சீக்கிரம் வளர்ந்துரும் போலையே, சங்கரிக்கு 10 ஆடை வாங்கி கொடுத்து இங்கே ஆடு மேய்க்க விட்டுறலாம் போலடி, என்ன இங்கே உள்ள ஆடு ஊரம் குட்டை குட்டையாக இருக்குது அப்படின்ட்டு பேசியிருந்துருக்காங்க. அதில் இன்னொன்று என்ன தெரியுமா, எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் சோபா யார் வீட்லேயும் கிடையாது. இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் வந்து மரத்தில் சோபா 3 சோபா 2 2 உள்ளது 1 1 உள்ளதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு, என்னப்பா எந்திரிச்சிட்டியா, குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்ட்டு சோபாவெல்லாம் பார்த்துருக்காங்க. என்னடி சோபா சட்டா கிடக்கு, மாப்பிள்ளை நல்லா வசதியாக போனலடி அப்படின்ட்டு இவங்களாக பேசிக்கிட்டு ஃபோன்லேயே சொல்கிறாங்க, சங்கரி மாப்பிள்ளை ஊரில் தண்ணி போகுது, ஆடு மேய்க்க புல்லுகள்லாம் நிறைய இருக்குது, அப்படி இப்படின்னு சோபா செட்டு கிடக்குடி, வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்காங்கடி. எனக்கு ஒரே சிரிப்பு மனசில் எனக்கும் போது, பரவாயில்ல நம்மளும் கையிலேயே துணி துவைக்க தேவையில்லை, மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் வாஷிங் மிஷினில் போட்டுக்கிட்டு சம்முன்னு இருக்கலாம், ஆற்றுல தண்ணியெல்லாம் போகுது, சந்தோஷமாக இருக்கலான்ட்டு நாங்கள் கனவுல கோட்டை கட்டி கொண்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நடந்ததை கேளுங்க அப்படின்ட்டு சோபா செட்டெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. நான் கனவு சரி அப்படின்ட்டு கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் துணி துவைக்க போனால் என் வீட்டுக்கார் கையில் துவை, வாஷிங் மிஷினில் எங்கள் அம்மா போட்டு போட்டு எனக்கு அழுக்கு போக மாட்டேங்குது, கையில் துவைன்ட்டார். அப்புறம் சரி வாங்க ஆற்ற பார்க்க போகலான்னா, இந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் ஆற்ற பக்கம்லாம் போக மாட்டாங்க, எங்கேயாவது கும்பகோணம் போகையில் வரையில் காட்டுறேன் அப்போ பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. என்னடா சத்தன்னு பார்க்குறேன், கோழி அடை வச்ச கோழி. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக 5 5:45 எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். இவங்களுக்கு என்ன வேலை பாருங்க. சரிங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சரின்ட்டு சரிங்க, இந்த பூங்காங்கிறாங்க, புல் நிறையா இருக்காம்ல, அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னா, நான்லாம் போக மாட்டேங்க, தெரிஞ்சவங்கெல்லாம் இருப்பாங்க, எனக்கு அங்கெல்லாம் போய் பழக்கம் இல்லை, நாங்கள்லாம் உள்ளூர்காரவங்களாம் போக மாட்டோம், அந்த கோயிலுக்கு வெளியூர்காரவங்க தான் வருவோங்கிறாரு. எனக்கு டம்முன்னு இடி விழுத மாதிரி இருந்துச்சு. ஏயா உன்னைய கல்யாணம் பண்ணதே அதுக்காகத்தானையா, கோயில் இருக்குண்டாங்க, ஆடு இருக்குண்டாங்க, ஆறு ஓடுதுண்டாங்க, ஒன்றையும் காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இப்படி சொல்லிட்டாரு. இதுதாங்க நான் கும்பகோணத்துக்கு வந்து ஆசைப்பட்டு வந்த கதை. இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நிறைய பேர் மாப்பிள்ளை வீடு பார்க்க போயிட்டு எதுக்கு போனோம் ஏன் போனோன்னே தெரியாமல் திரும்பி வந்துடுவாங்க. மாப்பிள்ளை வீடு பார்க்க போனால் மாப்பிள்ளையை பற்றி விசாரிங்க, 2 சோபா செட்டு வாஷிங் மிஷினை பார்த்து ஏமாந்து வந்துடாதீங்க. ஆமாம், இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தம்பி லைக் பண்ண சொல்லு. லைக்கு எப்படி சொல்லணும், லைக்கு இப்படி சொல்லணும், லைக்கு சொல்லு. வெரி குட், லைக் பண்ணுங்க. நீ லைக் பண்ணு சொல்லுடா, லைக். ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. பாய் 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 சொல்லுங்க. பாய் பாய் மக்களே.